சிவனோட மகன் ஜலந்தரன் பிறந்த மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சிவனோட மகன்களிலே இவர் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இந்திரனும் கையில போறாங்க சிவனை பார்க்கறதுக்கு. வாசலுக்கு வெளியே ஒரு யோகி வந்திருக்காரு. அந்த யோகி வேற யாரும் கிடையாது, சிவன். சிவன் தன் உருவத்தை மாத்திக்கிட்டு யோகி அந்த வாசல உட்காந்துருக்காரு. உள்ள விடவே அவங்க ரெண்டு பத்தி. அப்போ இந்திரன் சரியான கோபமாகி தன்னோட இடியை பயன்படுத்தி அந்த யோகியை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் சிவனும் சரியான கோபமாகி தன்னோட நெற்றிக்கணை திறக்கிறார். நெற்றிக்கணை திறக்கும் போது அதுல இருந்து அதீத சக்தியில் வர ஆரம்பிக்குது. அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாரு. இந்திரனையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்திரனை மன்னிச்சு சிவன் கொஞ்சம் திரும்புறாரு. அப்படி திரும்பும்போது அந்த சக்தி எல்லாமே கடல்ல போய் விழுந்தது. அப்படி கடல்ல விழுந்து அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை அப்பி அங்க கத்தி கதற ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தையோட சத்தம் ஏகப்பட்ட கேட்குது. அந்த குழந்தை சத்தம் கேட்டு பிரம்மன் அங்கே போறாரு. பிரம்மன் போய் அந்த குழந்தையை தூக்கும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிரம்மனோட தாடியை பிடிச்சிருது. இழுத்த உடனே பிரம்மன் ஆள ஆரம்பிக்கிறார். அப்படி அழும்போது அவரோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மேலே வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஜலந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனால பேர் சொல்லப்படுது. சில வரங்களையும் அவர் கொடுக்குறாங்க. என்ன வரனா, உன்னோட சாவு, அதாவது உன்னோட இறப்பு சிவன் கையால் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ வளர்ந்த பிறகு அசுரர்களோட அரசன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஜலந்தரன் வளர்ந்த பிறகு பிருந்தாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அசுரர்களின் அரசராகவும் ஆகிறாரு. அப்போ அந்த ஜலந்தரனுக்கு பல விஷயங்களை பார்க்கவும் முனிவர் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நிறைய கதைகள் சொல்லுவார். அப்படி சொன்ன கதைகள் எல்லாமே அசுரர்களை தேவர்களும் கடவுள்களும் வதம் செஞ்ச கதையாக தான் இருக்கு. அதனால அந்த ஜலந்தரன் பார்த்தீங்கன்னா தேவர்கள் மேலேயும் கடவுள் மேலேயும் சரியான கோபத்தில் இருந்தார். அதே மாதிரி ஒரு தடவை போரும் தொடுத்தாரு. ஆனால் என்ன காரணத்துக்காக ஜலந்தரன் தன்னோட அப்பா மேலே, அதாவது சிவன் மேலேயே போர் தொடுத்தார். அப்புறம் சிவன் கையால் ஏன் செத்து போறான்னு உங்களுக்கு தெரியுமா? பார்ட் 2ல பார்க்கலாம்.